டைனோசர்லாம் ரொம்ப உயிரோடே இருக்க மாரி இருந்தது. நல்லா அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருந்தது. சத்தம் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. சில சமயத்தில ரொம்ப பயமாவும் இருந்தது. இது நம்ம சிட்னி ட்ரிப்போடைய டே 3ங்க. இதுதாங்க சீனிக் ரெயில்வே. இது வந்து 52 டிகிரி செங்குத்தா போகுதுங்க. இந்த மேலேருந்து கீழ இறங்கும்போது. நெறைய பேர் வந்து கத்துறாங்க. நெறைய பேர் சிரிக்கிறாங்க, அலர்றாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ரோலர் கோஸ்டர் மாரி அப்படியே ஸ்வைன்னு கீழ போயிடும் இது. இது வந்து யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா. அதாவது இந்த ப்ளூ மவுண்டைன். இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப சின்ன ட்ரெயின் தான். ஆனா வந்து இது முன்னாடி வந்து இந்த இடம் வந்து மைனிங்க்கு யூஸ் பண்ணதுனால, அதுக்காக உபயோகப்படுத்த ட்ரெயின் தான் இந்த சீனிக் ரயில்வே. ஸோ நீங்க சிட்னிக்கு ட்ரிப் வந்திருக்கீங்க, இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட்டா வந்திருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் தான் இந்த ப்ளூ மவுண்டைன்ஸு. அதுலயும் நீங்க குழந்தைங்களோட வந்திருக்கீங்கன்னா, கட்டாயம் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்க வந்து எப்படின்னா வந்து த ரிட்ஜஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல வந்து தங்கியிருந்தோம். அங்க வந்து 1 டே ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஆப்ல வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க காலையிலேயே வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நேரா வந்து ஒரு ஒரு ஸ்பாட்டும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டா இந்த ப்ளூ மவுண்டைன்ஸ் வந்து சிட்னில இருக்கு. சிட்னி வந்து நியூ சவுத் வேல்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ளூ மவுண்டைன்ஸை உலகம் எங்கிலும் இருந்து இந்த ஆஸ்திரேலியாவுக்கு டூரிஸ்ட்டாக வரவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று வந்து இந்த ப்ளூ மவுண்டைன்ஸுங்க. ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு விசிட் த ப்ளூ மவுண்டைன்ஸ் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஒன் ஆஃப் த ஆஸ்திரேலியாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் நேச்சுரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறதுனால. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து சாண்ட் அண்ட் மட் இது ரெண்டும் சேர்ந்து ஸ்டான்ஸ்டோன் ராக் அப்படின்னு உருவாகி இந்த ப்ளூ மவுண்டைன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம போன லொக்கேஷன்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சிஸ்டர்ஸ் அப்படின்றது அதாவது எக்கோ பாயிண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த ப்ளூ மவுண்டைன்ஸ்க்கு வந்தது. இந்த ப்ளூ மவுண்டைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டைனோசர் எல்லாமே வந்து பொம்மைகள் தான். ஆனால் இதுங்க வந்து அசையும், சவுண்டு கொடுக்கும், அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆக்ஷன் இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த டைனோசர்ஸ் பார்க்குறதுக்கு ஏதோ உயிரோடு இருக்க மாதிரி. அது மட்டும் இல்லாத இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கோபராஸ், கேங்க்ரூஸ், லயர் பேர்டு, இன்னும் அது மட்டும் இல்லாத வேறு சில அனிமல்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக் அண்ட் டென்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் மாதிரி. இதில் என்னெல்லாம் வந்து மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது அப்படின்னா யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து சுற்றிலும் இருக்குது. ஸோ இந்த காற்றுலேயே வந்து அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலுடைய அந்த வாசனை நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாத வந்து நம்ம நியூ சவுத் வேல்ஸோடைய ஃப்ளோரல் எம்ப்ளமான அந்த வாரட்டாஸ் அது இருக்குது. அப்புறம் ஃபென்ஸு, கம் ட்ரீஸு இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த யூக்லிப்டஸ் ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஆயில் வந்து அப்படியே அந்த காற்றுல அப்படியே மணக்கிறதுனால இந்த இடமே வந்து ஒரு ப்ளூ கலராக மாறுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் சீனிக் வேர்ல்டு. ஸோ இந்த ப்ளூ மவுண்டைன்ஸில் நம்ம இந்த டைனோசர்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, இதுதான் சீனிக் வேர்ல்டு. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு வந்து சீனிக் ரயில்வே, அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கிய ஒரு ரயில்வேஸ் அது. அது மட்டும் இல்லாத ஸ்கைவே, கேபிள்வே, வாக்வே இந்த 3மே இருக்குது. ஸ்கைவே வந்து ஒரு கிளாஸ் ஃப்ளோரு, ஒரு டீப் வேலிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஃப்ளோர், அது வந்து அதில் போகிறது தான் ஸ்கைவே. அப்புறம் கேபிள்வே, அப்புறம் வாக்வே வந்து இன்னும் வந்து ஒரு போர்டு வச்ச மாதிரி ஒரு பிரிட்ஜு, அதில் நம்ம நடந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். அப்புறம் வந்து அடுத்தது நம்ம அதில் பார்த்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனோலான் கேவ்ஸ், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கேவ் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து மைனிங் பண்ணுறதுக்கு தான் இந்த இடம் வந்து உபயோகப்படுத்தினாங்கன்றதுனால அங்கே உபயோகப்படுத்தின சில பொருட்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, அது மட்டும் இல்லாத ஒரு சின்னதாக ஒரு கேவ் மாதிரி இருக்குது. அது பார்த்தா அதில் ஃபர்னேஸ் இருக்குது. அதுவும் இந்த வீடியோவில் வரும் பாருங்கள். அதில் இன்னும் வந்து நெருப்பு வச்சு அவங்க காமிச்சின்னு இருக்காங்க டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம். இதில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு டால் வாட்டர் ஃபால், லாட்ஸ் ஆஃப் வாக்கிங் ட்ராக்ஸோடு இருக்குது. அதுக்கு பேர் வந்து வென்ட்வொர்த் ஃபால்ஸ். இந்த ப்ளூ மவுண்டைன்ஸில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது நிறைய ஏன்ஷியன்ட் ராக் பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தோம். அப்புறம் கேட்கும்போது சொன்னாங்க இது வந்து பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து அவங்க ஹண்டிங் அண்ட் கேதரிங்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால தான் நிறைய அந்த ராக் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்தது. அதாவது அந்த அபோரிஜினல் பீப்புளெலாம் வந்து இந்த இடத்த வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம்.
இந்த ப்ளூ மவுண்டைன் வந்து அதாவது இதை வந்து டைனோசர் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா நாளுமே இது திறந்துருக்குமானா கிடையாது. ஸோ இதுக்குன்னு சர்டன் டைமிங்ஸ் இருக்குது. நீங்கள் வெப்சைட்டில் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க. இல்லைனா இந்த மாதிரி ஆப்புங்களில் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஒன் டே ட்ரிப்பு மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாகியாக இருக்கும், ரொம்ப வந்து கோல்டு அதிகமாக இருக்கும். அதனால் மழை, நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்ல மழை. ஆனாலும் வந்து இந்த போர்டு வாக்கில் வந்து நாங்கள் பார்த்து நடந்து போனோம். ஸோ ரொம்ப வெயில் இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா புஷ் ஃபயர்ஸ்லாம் வரும். ஸோ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த வாக்கிங் ட்ராக்ஸில் கரெக்டாக நீங்கள் அதுலேயே நடந்து போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ட்ரோலர் வந்து இதில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதுக்குண்டான அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் மொபைலில் வந்து இங்கே சிக்னல் வந்து ரொம்ப எடுக்காது. ஆனால் அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் ஒரே டைமில் ஒரே மாதிரி நடந்து போனீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னெல்லாம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ் வாக்கிங், ஃபோட்டோகிராஃபி, லுக் அவுட்ஸு, கேபிள் கார் ரைட்ஸு, அப்புறம் வந்து க்ளோ வார்ம் கேவ்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அது இல்லாத நிறைய பிக்னிக் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் இந்த ப்ளூ மவுண்டைன்ஸில் பண்ண முடியும். அந்த ரைடு, அந்த சீனிக் ரயில்வேயில் போகிற ரைடு இல்லாமல் இவ்வளவும் நீங்கள் பண்ணணும். ஸோ வீடியோவில் நான் ஒரு ஃபார்னேஸ் இருக்குது, இன்னமும் அதை காப்பாற்றிக்கிட்டு வராங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது தாங்க இது. அதை பார்த்தீங்களா, அதில் வந்து உண்மையான நெருப்பு தான் அது. ஸோ இது வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இதை வந்து நம்ம அது உள்ளெல்லாம் போக முடியாதுன்றதுனால நல்லா மூடி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து இந்த குழந்தைங்களுக்காக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக பொம்மை, அதை வச்சு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து ஃபன் பண்ணுற மாதிரி, அது பேசுகிற மாதிரி, அது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே இறங்குனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஃபுல்லாகவே காடு தாங்க. அந்த காடுக்குள்ளே இந்த மாதிரி போர்டு வாக் இருக்கும். நம்ம இதில் அப்படியே நடந்துக்கிட்டே போக வேண்டியது தான். சைடில் இருக்கக்கூடிய டைனோசர் எல்லாமே வந்து மூவ் ஆகும், சத்தம் போடும், அப்புறம் வந்து நம்மளை பார்த்து கிட்ட வர மாதிரி எல்லாம் பண்ணும். எல்லாமே வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியது தான். எல்லாமே வந்து ஒரிஜினலாக காடுக்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரிஜினலாக இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோடைய ஆரம்பத்தில் நம்ம ஒரு சீனிக் ரயில்வே அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து ஸ்டீப்பஸ்ட் ரயில்வே இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரயில்வே இருக்கிற இந்த இடத்த தான் வந்து கட்டும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கட்டும்பா மைனிங் ட்ராம்வேஸ். இது ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெயின் வந்து மைனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மெதுவாக வந்து இது காலப்போக்கில் வந்து இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறினதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை வந்து ரொம்ப பாதுகாப்பாக டூரிஸ்ட்டுங்களுக்கு யூசேஜுக்காக அதை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது 1800s வந்து இது வந்து அந்த காலத்தில் வந்து இதை வந்து நல்லா மைனிங்க்காக யூஸ் பண்ண ட்ரெயின் இது. ஸோ இது 52 டிகிரி வந்து இன்க்ளைன்டு போகும். ஆனால் வந்து அந்த சீட்லாம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் உள்ளே உட்காந்துருக்கவங்களுக்கு வயிற்றை வந்து அப்படியே கலக்கி விட்டுடும். பயங்கரமாக கத்துவாங்க எல்லோரும். ஏன்னா வந்து அவ்வளோ செங்குத்தாக போகும். அது பார்த்திங்கன்னா 52 டிகிரி கீழே தரையில் போகுது அப்படின்னும்போது எப்படி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான்லாம் பயங்கரமாக பயந்துட்டேன். ஸோ இந்த ட்ரெயின் அவ்வளோ காலத்துலேருந்து இருக்குதே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து 2013 வந்து ரொம்ப வந்து இதை வந்து சரி பண்ணி இன்னும் வந்து டூரிஸ்ட்டுங்க வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ரூஃப்டு கேரேஜஸ், ரொம்ப எக்ஸ்பான்சிவ் வியூஸ் ஃபார் த ரெயின் ஃபாரஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம போகிற மாதிரி ஜாமிசன் வேலி அப்படின்ற இடத்துல போய் ரீச் ஆகும் அந்த ட்ரெயின். அங்கேருந்து நம்ம இறங்கி தான் வந்து இந்த சீனிக் வேர்ல்டு டைனோசர் வேலியை வந்து அப்படியே சுற்றி பார்ப்போம். நாங்கள் வந்து அதில் இருந்த எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம். சீனிக் ஸ்கைவே, சீனிக் கேபிள்வே, சீனிக் வாக்வே எல்லாமே வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து எங்களை இறக்கி விட்டுட்டு எங்கள் கைடு வந்து எந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்து ஏன்னா வந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒன்றா போக முடியாதுன்றதுனால தனித்தனியாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய டைம் சொல்லி எந்த இடத்துக்கு வந்துடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டோம். நாங்கள் சைட் சீயிங் டூர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருந்தது, அதில் தான் புக் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவங்க காலையிலேயே நம்மளை பிக் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்பாட்லேயும் வந்து கொண்டு போய் விட்டுட்டு அங்கே என்ன இருக்குன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஸோ இவங்களுடைய டிக்கெட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிக்க முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பேர் வந்து scenicworld.com.au. ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து 9 AM 5 PM வரைக்கும். டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு என்ன விலை,
இப்போ அடல்ட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத அவங்க அதிலே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த டைம்லலாம் இது திறந்துருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இறங்கி சீனிக் வேர்ல்டில் இறங்கி கேபிள் காரில் போய் இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன சாப்பிட்றது, குழந்தைங்களுக்கு என்ன வாங்கிட்டு போகிறதுன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாமே அங்கே அவைலபிள். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு காஃபி, டீ குடிக்கணும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாராளமாக எல்லாமே இருக்குது. இன்னும் இந்த இடத்த பற்றி சொல்கிறதுக்கு நிறைய ஹிஸ்டாரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சொன்னால் ரொம்ப போர் அடிச்சிட மாதிரி இருக்குமே அப்படின்றதுனால ஸோ ஓவராலாக இந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பற்றி, அதாவது கட்டும்பா இந்த ப்ளூ மவுண்டெயின்ஸ், நியூ சவுத் வேல்ஸ், ஆஸ்திரேலியா, சிட்னியில் இருக்கக்கூடிய இந்த சீனிக் வேர்ல்டை வந்து இது ஃபேமிலி ஓன்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. கட்டாயம் மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நீங்கள் ட்ரிப்பு வந்தால் நீங்கள் மெல்பர்ன் பார்த்துட்டு சிட்னிக்கு போகும்போது சிட்னியில் இந்த சீனிக் வேர்ல்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ சீனிக் வேர்ல்டு இஸ் த ஹோம் டு 4 அட்ராக்ஷன்ஸ். என்னெல்லாம்னா சீனிக் ரயில்வே, சீனிக் ஸ்கைவே, சீனிக் கேபிள்வே அண்ட் சீனிக் வாக்வே. ஸோ இதில் நடந்துக்கிட்டே இருக்குமே இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக வந்து 1.5 மைல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எலிவேட்டட் போர்டு வாக்கு. கீழே வந்து அந்த ஃபாரஸ்ட்லேயே வந்து மேலே வந்து இந்த போர்டு வாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து போயிருந்த அன்றைக்கி நல்ல வெயிலுன்னு காமிச்சிது. ஆனால் வந்து நாங்கள் எதுக்கும் வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா பாதி வழியில் செம்ம மழை. நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு வாக் ஃபுல்லாக அப்படியே தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து நீங்கள் வந்து நல்ல வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வார்ம் க்ளோத்ஸு, கம்ஃபர்டபுள் ஷூஸு, அப்புறம் ஒரு ஜாக்கெட்டு, ஒரு அம்பர்லா எல்லாமே பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க. அதுவும் குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரோலர் வந்து நாட் அலோவ்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு, ரொம்ப சின்ன கை குழந்தைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும். ஸோ சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும் கட்டாயம் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து 2-2.5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக வந்து மக்கள் நடமாட்டம், அதாவது நிறைய பேர் நடந்து போகிறாங்க இல்லைங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணி நடந்து போகிறது இன்னும் நல்லது. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் வந்து காலையிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து சைட் சீயிங் டூர்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலமாக புக் பண்ணதுனால அவங்க என்னை காலையில் 6 மணிக்கே வந்து பிக் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் தனியாகவே நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி நல்லா காலையிலேயே வந்து நீங்கள் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாக் அண்ட் ரெயின் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து அது மவுண்டெயின் ரேஞ்சஸ்ன்றதுனால சடனாக வந்து மழை வரும் அப்படின்றதுனால நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் ஏரியா அப்படின்றதுனால நம்ம எந்த விதமான குப்பையும் போட்டுறக்கூடாது. அது வந்து விலங்குகளை பாதிக்கும். அதை பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபுளான ஃபீட்பேக்கை கட்டாயம் கமெண்ட்ஸில் கொடுங்க. Thanks for watching this video. Thank you so much. Please subscribe and support me.